இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிதா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்கெல்லாம் இவ்ளோ அப்பாவியா இருக்கிறதுனாலதான் இவ உங்க தலையில ஏறி நல்லா மேய்றா. எனக்கு தெரிஞ்சு இது யாருக்கும் செய்யற செய்வன பூஜையா தான் இருக்கணும்ப்பா. என்னம்மா சொல்ற? செய்வன வைக்கிற பூஜையா? எனக்கு பயமா இருக்கு. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குமா? இரு பதறாத, என்னன்னு விசாரிப்போம். இரு. அக்கா, என்னக்கா இப்படி தப்பா பேசுற? இவ செய்வனுக்கு தான் பூஜை பண்றான்னு உனக்கு தெரியுமா? ஏதோ சாமி சிலைய வச்சு கும்பிடுறா. அதை ஏன்க்கா இப்படி தப்பா சொல்றீங்க? தேவையில்லாம நீங்க பெருசு பண்றீங்க. நான் எதையும் பெருசு பண்ணல. புரியாம பேசாத காவேரி. அவ செஞ்சதுதான் சொல்லிட்டு இருக்க. அவ யாருக்கும் தெரியாம இந்த பூஜைய ஏன் பண்றா? அதுதான் என்னோட சந்தேகம். யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி யாராவது பூஜை பண்ணுவாங்களா? இத்தனை வருஷத்துல யாருக்கும் தெரியாம உன் ரூம்ல பூஜை பண்ணிருக்கியா? என்ன கவிதா பேசுற? தனியா கபோர்ட்ல வச்சு பூஜை பண்ணா அது செய்வேனையா? நான் காரணம் இல்லாம சொல்லலப்பா. திருவுக்கு திடீர்னு அடிபட்டுச்சு. அவன் உயிருக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சு. பிசினஸ்லயும் லாஸ் ஆச்சு. அதெல்லாம் ஏன்? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாமே இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே செய்வன பூஜை செஞ்சிருக்கா. அதுதான் இந்த வீட்டு கெட்டதாவே நடக்குது. அக்கா, என்னக்கா? நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலக்கா. தாத்தா, பாட்டி, நான் கெட்டவெல்லாம் கிடையாது. நான் இந்த வீட்டோட உப்பு சாப்பிட்டவன். ஒரு நாள் இந்த வீட்டுக்கு நான் கெட்டது நினைக்க மாட்டேன். தப்பான எந்த பூஜையையும் பண்ணல பாட்டி. எனக்கு செய்வன அவசியம் எல்லாம் தெரியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி, நீ செய்யறது தப்பான பூஜை இல்லனே வெச்சுக்கலாம். நல்ல பூஜையாவே இருக்கட்டும். அதை ஏன் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்க? அதுக்கு இப்ப காரணத்தை சொல்ல, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். ஏய், கேக்குறேன்ல, பதில் சொல்ல. இந்த பூஜை நீ ஏன் தனியா பண்ற? இப்ப நீ எனக்கு பதில் சொல்லணும்.